ஜோதியே வாழ்க, உள்ளம் நிறைந்தோனே வாழ்க, நீங்காதொருவனே வாழ்க, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே, இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே, இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. என்னை துரத்தினாலும், துயரம் என்னை மாட்டினாலும், சகலரும் என்னை இகழ்ந்தாலும், சாவு என்னை சூழ்ந்தாலும், என் கண்கள் கலங்காது, என் கால்கள் இடராது, என் கண்கள் கலங்காது, என் கால்கள் இடராது. ஏனெனில் என் உயிராண்டவரே, இனி என்றும் உன் கரங்களில் நான், என்றும் உன் கரங்களில் நான். ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே, இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. நம்பிக்கையை நான் இழந்து விட்டாலும், நன்மைகளை நீர் வழங்குவீரே. மீட்பின் கிண்ணம் கையிலேந்தி
மீட்பின் பலியாயிடுவேன், நான் உந்தன் பணியாளன். நாளும் உம்மில் வாழ்ந்திடுவேன், நான் உந்தன் பணியாளன். நாளும் உம்மில் வாழ்ந்திடுவேன். ஏனெனில் என் உயிராண்டவரே, இனி என்றும் கரங்களில் நான், என்றும் கரங்களில் நான். ஆண்டவரே, உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. ஆண்டவரே, உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. லூக்கா நற்செய்தி அலகு 9 இறை சொற்றொடர்கள் 57 முதல் 62 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழி நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்து விட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், நீர் போய் இறை ஆட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறை ஆட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுவை பின்தொடர விரும்பிய மனிதர் இயேசுவை நோக்கி, முதலில் நான் போய் என் தந்தை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்று கூறுகிறார். இதனுடைய பொருள் அந்த மனிதனுடைய தந்தை இறந்துவிட்டார் என்பதல்ல, மாறாக பிள்ளைகளுக்குரிய கடமையை நிறைவேற்றிவிட்டு தந்தை இறந்த பிறகு இயேசுவை பின்பற்றுவதாக கூறுகிறார். இயேசு எதற்காக இப்படி கூறுகிறார்? பிள்ளைக்குரிய கடமை நிறைவேற்றுவது நியாயமில்லையா? அது தவறா? வாழ்க்கையில ஒவ்வொருவருக்குமே ஒரு முக்கியமான தருணம் வரும். அந்த முக்கியமான தருணத்தை இழந்து விட்டால் அது மீண்டும் கிடைக்காது. உதாரணமாக, நம்ம பேருந்துலேயோ அல்லது ட்ரெயின்லேயோ போயிட்டு இருக்கிறோம். திடீரென ஒரு அருமையான இசை ஒன்று எனக்கு வருகிறது. அது ஃப்ளோ ஆகுது, அது ஃபீல் ஆகுது. அதை உடனே சிரமம் பார்க்காமல் செல்ஃபோனை எடுத்து அதை இருக்கிறவாறே அதை பாடி பதித்து விட்டால் நல்ல அருமையான ஒரு இசை கிடைக்கும். அல்லது கவிதை வந்தால் அந்த கவிதையை சிரமம் பார்க்காமல் எழுதினால் அருமையான கவிதை கிடைக்கும். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றால் இழந்த தருணத்தை மீண்டும் பெற முடியாது. அந்த குறிப்பிட்ட தருணத்தில் செய்ய வேண்டியதை செய்துவிட வேண்டும் என்பதுதான் இயேசுவின் வாதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் உந்துதல் நமக்குள்ளாக என்றுமே இருந்து கொண்டிருக்கிறது. பல சிந்தனைகளையும் சமூகத்திற்கு நன்மை வைக்கும் எண்ண ஓட்டங்களையும் அவர் தந்து கொண்டே இருக்கிறார். நாம் அந்த தருணத்தை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கடவுளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், காலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நற்செய்தியிலே பார்க்கின்ற போது கடவுளுக்கு முதன்மையான முக்கியத்தை கொடுக்காததை பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய சுயநல காரியங்களை முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு கடவுளுக்குரிய காரியங்களை வெளியே தள்ளுகிறார்கள். கடவுளை வெளியே தள்ள தள்ள நமது வாழ்வு தள்ள ஆட ஆரம்பிக்கும் என்று சொல்லுவார்கள். அதே போன்று காலம் பொன் போன்றது. ஆகவே காலத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும். சிறு வயதிலிருந்தே கடவுளை சிக்கன பிடிக்கின்றவர்களுக்கு சிறப்பான உயர்வாழ்வு நிச்சயமே. ஆகவே முதுமையில் இறைவனை தேடினால் போதும் என்பது முற்றிலும் தவறானது. ஆகவே காலம் தாழ்த்தாதே, கடவுளின் கையை பிடித்து நடப்போம் என்பதுதான் இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லித்தருகிற பாடமாக இருக்கும்.
அன்புக்குரியவர்களே, குழந்தை இயேசுவின் தெரசா திருவிழாவை இன்று அகில உலக திருஅவை கொண்டாடுகிறது. அக்டோபர் 1 என்று சொன்னால் அதுதான். இவர்களை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, ஒரு மறைபரப்பு பணியாளராக வாழ்ந்து மறை சாட்சியாக உயிர் துறக்கும் கனவுகளோடு வாழ்ந்த இளம்பெண் தெரேசா தனது துறவு மடத்தில் மேற்கொள்ளுகிற இறைவேண்டல்கள் வழியே அந்த கனவுகளை நிறைவேற்ற முடியும் என்பதை இயேசு தனக்கு உணர்த்துகிறார் என்று தன் குறிப்பேட்டில் பதிவு செய்துள்ளார். 1895 ஆண்டு ஜூன் 9 மூவொரு இறைவன் பெருவிழாவென்று தன்னை இறைவனின் இரக்கம் நிறைந்த அன்புக்கு ஒரு பலிப்பொருளாக அர்ப்பணித்ததை தொடர்ந்து அடுத்த ஆண்டு முதல் அவர் காச நோயினால் தாக்கப்பட்டதை உணர்ந்தார். தன் நோயின் வழியே இறைவன் தன்னை ஒரு பலிப்பொருளாக மாற்றுகிறார் என்பதை உணர்ந்த தெரேசா 1897 ஆண்டு செப்டம்பர் 30 இந்த நோயின் காரணமாக இறைவனடி சேர்கிறார். ஒரு அருளாளராக, புனிதராக, மறைவலராக எப்படி மாறினார்? இளம்பெண் தெரேசா அவர்களின் புண்ணிய வாழ்வை குறித்து அறிந்து அவர் மீது ஆழ்ந்த மதிப்பு கொண்டிருந்த திருத்தந்தை 12ஆம் பயாஸ் அவர்கள் அவரை 1923 ஆண்டு ஏப்ரல் 29 ஒரு அருளாளராகவும் 25ஆம் ஆண்டு மே 17 ஒரு புனிதராகவும் உயர்த்தினார். இவரது மரணத்தின் 100வது ஆண்டு சிறப்பிக்கப்பட்ட 1997 ஆண்டு திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல் அவர்கள் புனித தெரேசாவை திரு அவையின் மறை வல்லுநர் என்று அறிவித்தார். கத்தோலிக்க திரு அவையில் சியன்னா நகர் புனித கேத்தரின் மற்றும் அவிலாவின் புனித தெரேசா ஆகியோருக்கு பின் பெண் புனிதர்களில் 3ஆவதாக குழந்தை இயேசுவின் புனித தெரேசா மறை வல்லுநராக உயர்த்தப்பட்டார். ஆக குழந்தை இயேசுவின் புனித தெரேசா அன்பின் சிறிய வழியை பின்பற்ற நம்மை அழைக்கிறார். அமைதியையும் நட்பையும் விதைக்கின்ற ஒரு புன்னகை அல்லது ஒரு சிறிய அன்பு செயல் ஆகியவை நம்மை விட்டு நழுவி செல்லாமல் பார்த்து கொள்ள அழைக்கிறார். இந்த சொற்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொன்னதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். ஆகவே சிறு சிறு அன்பு செயல்களால் அமைதியை கொடுக்கின்ற மக்களாக, சிறு வழிகளிலே நட்பை விதைக்கின்ற ஒரு புன்னகையின் அரசியர்களாக நாம் அனைவரும் மாறுவோம். அது கடவுள் தருகின்ற காலத்திற்குள்ளே செய்யப்பட்டால் அது கனியை கொடுக்கக்கூடிய மரங்களாக மாறும் என்பதுதான் இன்றைய நாளினுடைய சிறப்பு செய்தி. முதியோர்களை பற்றி நினைக்கிற பொழுது கூட முதியோர்கள் பராமரிக்கப்பட வேண்டும். அவர்களுக்குரிய உரிமையோடு, அன்போடு, பாசத்தோடு அவர்கள் பராமரிக்கப்பட வேண்டும். பராமரிக்கின்ற பொழுது யார் அவர்களை பாசத்தோடு பராமரிக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனின் ஆசீர்வாதம் மிக அதிகமாக வந்து சேரும் என்பது அன்றாட அனுபவம் என்பதை முன்வைத்து கொண்டு இன்றைய தினத்தை கொண்டாடுகிற முதியோர்களை பராமரிக்க நாம் கரிசனையோடு முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. சீடர்களின் முழு அர்ப்பணத்தையும் எதிர்பார்க்கின்ற ஆண்டவரே, எங்களுடைய அரைகுறை அர்ப்பணத்தை எண்ணி வெட்கி மன்னிப்பு கோருகிறோம். அனைத்திற்கும் மேலாக உம்மை தேடவும், உமக்கே பணிபுரியவும், உம்மை எல்லா வேளைகளிலும் பின்பற்றவும் எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. ஆமேன். ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என்
பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக.
குறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம்.
மானிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறர்ப்பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர். நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால். வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.